முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்திருந்தார். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான பகுதியிலுள்ள காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் உட்பட பல சொத்துக்களை 9/5/2022 அன்று நடைபெற்ற பொதுமக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்தது. மேற்படி சொத்துக்கான இழப்பீட்டின் போது அந்த காணி இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என அடையாளப்படுத்தப்பட்டதால் இழப்பீடு மறுக்கப்பட்ட போதிலும் அதற்கு மாறாக இழப்பீடு அலுவலகத்திலிருந்து இணைக்கப்பட்ட சில அரச அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்ததாகவும் சசீந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த இழப்பீட்டை பெற்றதன் மூலம் ஊழல் செய்தல் மற்றும் சதி செய்தலுடன் இந்த சொத்துக்கள் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என்பதால் மகாவலி அதிகார சபையின் சொத்துக்கள் குற்றவியல் ரீதியில் முறைப்பாடாக பயன்படுத்தப்பட்டு சவீந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சவீந்திர ராஜபக்ஷ லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அதிகாரினால் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டிருந்தார்.
கம்பேடா மனித புதைகுழி வழக்கு யாழ் நீதவான் ஏஇ ஆனந்தராஜா அவர்கள் முகதாவில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 32ஆம் நாள் அகழ் பணியின் போது ஏற்கனவே 130 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. புதிதாக 3 மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை 133 மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு நேற்றைய தினத்தில் 141 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. இன்று புதிதாக 6 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக 147 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அத்துடன் இந்த வழக்கானது 14ஆம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது. அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த அகழ்வு பணியானது அன்னளவாக 22ஆம் தேதி அகழப்பட இருக்கின்றது. நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பும் ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்தது அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லை, இடுப்பில் கட்டிய தாயத்தும் ஒன்று சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு மொத்தமாக முதல் கட்டம் 9 நாளும் 2ஆம் கட்டத்தில் 32 நாளுமாக மொத்தமாக 41 நாள் அகழ்பணி நடைபெற்றிருக்கின்றன. இந்த 2ஆம் கட்டத்தின் 33ஆவது நாள் அகழ்பணி 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. 2ஆம் கட்டத்தினுடைய இதுவரை காலமான அகழ்வுகளுடைய அறிக்கை எப்போது நீதிமன்றத்தில் சொன்னது? நீதிமன்றம் கோரும்போது இடைக்கால அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கும். அது 14ஆம் தேதி அறிவிக்கப்படும். அன்றைய தினம் இது சம்பந்தமாக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலதிகமாக இன்றைக்கு ஏதும் அகழ்ந்து எடுக்கப்பட இருக்கா? இன்னும் இன்று அந்த தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதனால் புதிதாக 7 மனித ஓட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட இருக்கின்றன. இன்றைய நாள் முடிவில் அதிகமாக 140 மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். காசுகள் போன்ற பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன.